இளமையான இயற்கை குரலில். இது ஒரு அழகான கிராமம். நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பறவைகள் கூவி ஒலிக்கின்றன. பூக்கள் குலுங்கும் சத்தத்தில் குழந்தைகள் சிரிப்பு கலந்து கலகலப்பாக இருக்கிறது. அருண், வாங்க ராஜா, ஆறுதீவு பக்கம் போய் விளையாடலாம். சின்ன காடு மாதிரி இருக்கே, நிறைய ஆட்டமா இருக்கு. மல்லிகா, நான் புதுசா ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சேன். மரத்தடியில உட்கார்ந்தா மாத்திரம் நாம மறுபடியும் வேற ஒரு உலகத்துல போற மாதிரி. முருகன், அப்புறம் நாம திரும்ப வர முடியுமா? ராசா, நாம சேர்ந்தா பயமில்லடா. வாருங்க. நடுநிலை சத்தங்கள், காற்று வீசும் சத்தம், பழைய மரத்தின் கிளைகள், ஆறு ஓடும் சத்தம், குழந்தைகள் சிரிப்பு. மர்மக் காட்சி. குரல் மெதுவாக மர்மமாக மாறும். அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தவுடனே குழந்தைகள் நால்வரும் விழித்துக் கொண்டது ஒரு மாறுபட்ட காலத்தில். அருண் அதிர்ச்சி குரலில், அடடா, நம்ம கிராமமே மாறிட்டே. மல்லிகா, இங்க உள்ள ஆட்கள் நம்மை பார்க்க மாட்டேங்கிறாங்க. முருகன், இது பழைய காலமா? மாறிய கால உலகம். விழித்து பார்த்த போல் பசுமையான இயற்கை. எவ்வளவு பழைய பாரம்பரியமான கிராமம். மக்கள் வேறு விதமாக. பழைய கிராம மூதாதையர், நீங்க யார் பசங்க? இந்த மரம் நம்ம குல தெய்வ மரம். அதுல யாரும் விளையாடக்கூடாது. ராஜா பாவமாக, நாங்க தெரியாம விளையாடிட்டோம் ஐயா. நாங்க நம்ம காலத்துக்கு திரும்பணும். ரமையான முடிவு மல்லிகா. அந்த மரத்தின் ஓரமுல ஒரு சிறிய செடி. அதுல பூ வந்தாதான் நாம திரும்ப முடியுமாம். அருண், அப்போ அந்த பூவை பாதுகாக்கணும். சில நிமிடங்கள் குழந்தைகள் பூவை பாதுகாப்பதும் போராடுவதும் பசுமை நிலத்தோடு உறவாடுவதும். திரும்பும் தருணம். அழகான இசை மெதுவாக ஒளிபடுகிறது. அருண், நாம திரும்பிட்டோம். நம்ம கிராமம் அந்த போலதான் இருக்கு. மல்லிகா, ஆனா இப்போ நம்ம மனசுதான் மாறி இருக்கு. முருகன், நம்ம கிராமத்தையும் மரத்தையும் நேசிக்கணும். பிற்றுரை குரல். விளையாட்டிலும் அறிவும் தேவை. பசுமையையும் மரபையும் பாதுகாக்கும் குழந்தைகளே நம்ம எதிர்காலம்.